ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஆர்பிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 ஆண்டுகள் ஆட்சியில் ஆசிரியர் நியமன பணால் அரசு வேலை கிடைக்காமல் பட்டதாரி ஆசிரியர்கள் அதிருப்தி. திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் முடியும் நிலையில் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களை நியமிக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பட்டதாரிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர் பணி நியமனங்களுக்கு பள்ளி கல்வித்துறை கீழ் இயங்கும் ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி சார்பில் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்து 7ஆம் தேதியுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஆனால் இதுவரை அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான ஆசிரியர் பணிகளுக்கான புதிய நியமனங்கள் மேற்கொள்ளவில்லை. தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு ஜூலையில் வெளியிட்ட வருடாந்திர பணி நியமன நடவடிக்கை குறித்த நாட்காட்டியில் அறிவித்த எந்த தேர்வும் நடத்தப்படவில்லை. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் அரசு கல்வியல் கல்லூரிகளிலும் உதவி பேராசிரியர்கள் நியமிக்க 4000 பணியிடங்களுக்கு ஜனவரியில் தேர்வு நடத்தப்படும் என அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தது. ஆனால் சொன்னபடி நடத்தவில்லை. வட்டார கல்வி அலுவலர்களின் 22 பேரை தேர்வு செய்யும் அறிவிப்பு பிப்ரவரியில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. அதுவும் நடக்கவில்லை. விரைவுரையாளர்கள் பணிக்கு ஆகஸ்டில் அறிவிக்கப்பட்ட தேர்வு அறிவிக்கையும் வேறு முன் அறிவிப்பின்றி அப்படியே முடங்கிவிட்டது. கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனங்களுக்கு 155 விரைவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கு 10,874 இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கு 3,987 காலியிடங்களுக்கும் தேர்வையும் நடத்தவில்லை. பாலிடெக்னிக் விரைவுரையாளர்கள் பணி, கலை அறிவியல் கல்லூரி ஆசிரியர், இன்ஜினியரிங் கல்லூரி உதவி பேராசிரியர் பணி என மொத்தம் 10,371 காலியிடங்கள் தேர்வு நடத்தும் அறிவிப்பும் இடம்பெறாமலே உள்ளதாக பட்டதாரிகள் குமருகின்றனர். இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் உரிய விசாரணை நடத்தி அரசு பள்ளியின் கல்லூரிகளின் தரமான கல்வியை வழங்க வகையில் ஆசிரியர் காலியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும். இதற்கான போட்டித் தேர்வுகளை இந்த மாதமே அறிவிக்க வேண்டும் என பட்டதாரி ஆசிரியர் கோரிக்கைகள் விடுத்துள்ளனர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் ஏற்படலை. கிட்டத்தட்ட 15,008 ஆசிரியர் பற்றாக்குறை. ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் 4,989 இடைநிலை ஆசிரியர்களும் வகுப்பு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்த 5,154 பட்டதாரி ஆசிரியர்களும் +2 வரை பாடம் நடத்த 3,188 முதுகலை நிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. மொத்தம் 13,331 இடங்கள் ஏற்கனவே காலியாக உள்ளன. இத்துடன் இந்த மாதம் 31ஆம் தேதி 7 ஆசிரியர் ஓய்வு பெற்ற உள்ளன. அவர்களையும் சேர்த்தால் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை 15,008 என ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க டிஆர்பிலேருந்து இந்த வாரம் வந்திருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டனுக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.